अडियन स्वामी। कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविता शाखां वन्दे वाल्मीकि कोकिलम्। वाल्मीकिर्मुनिसिंहस्य कविता वनचारिणः शृण्वन् रामकथानादं को नयाति परां गतिम्। यः पिबन् सततं रामचरितामृतसागरम् अतृप्तस्थं मुनिं वन्दे प्राचेतसमकल्मषम्। गोष्पदीकृतवाराशिं मशकीकृतराक्षसम् रामायण महामाला रत्नं वन्दे अनिलात्मजम्। अंजनानंदनं वीरं जानकी शोकनाशनं कपीशम् अक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करम्। मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि। उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाह लङ्काम्। नमामि तं प्राञ्जलिराञ्जनेयम् मतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीय विग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राचेतसादासीत् साक्षाद् रामायणात्मना तदुपगत समाससन्धियोगम् सममधुरोपनतार्थवाक्यबद्धम् रघुवरचरितं मुनिप्रणीतं दशशिरसश्च वदं निशामयध्वम्। श्रीराघवं दशरथात्मजमप्रमेयम् सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्ददलायताक्षम् रामं निशाचर विनाशकरं नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्डपे मध्ये पुष्पकमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वाचेति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परम्। व्याख्यान्तं भरतादिभिः परिवृतं रामं भजे श्यामळम्। पितामहस्यापि पितामहाय प्राचेतसादेशफलप्रदाय श्रीभाष्यकारोत्तमदेशिकाय श्रीशैलपूर्णाय नमो நமஸ்தாத். எம்பெருமானுடைய அவதாரங்களுக்குள்ளே ராமாவதாரத்துக்குள்ள தனிச்சிறப்பு அவன் திருக்கல்யாண குணங்களை ஸ்பஷ்டமாக வெளிக்காட்டி கொடுத்திருக்கிறான் என்பது. சக்கரவர்த்தி திருமகனாருக்கு பட்டாபிஷேகம் பண்ண வேண்டும், இது தசரதனுடைய அபிப்பிராயம். இந்த அபிப்பிராயத்தை சபையை கூட்டி எல்லாருக்கும் சொல்லுகிறான் அவன். எதுக்காக சொல்றான்னா, இவன் சின்ன குழந்தை கையில எங்களை காட்டி கொடுத்து விட்டான் அப்படின்னு சொல்லிட போறாளே என்பதற்காக அந்த அபிப்பிராயத்தை சொல்லி ஜனங்களுடைய அபிப்பிராயத்தை கேட்கிறான். அப்ப ஜனங்கள் தங்களுடைய அபிப்பிராயத்தை தெரிவிக்கிறார்கள். இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருதானனம். நாங்கள் ஆசைப்படுகிறோம் ராஜா, ராமபிரான் சத்ருஞ்சயன் என்னும்படியான யானையின் மீது ஏறிக்கொண்டு வெண்கொற்ற குடையின் கீழே மகாராஜாவாக வர வேண்டும், அவனை சேவிக்க வேண்டும்னு நாங்கள் ஆசையாக இருக்கிறோம் என்று தாங்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த ஸ்லோகத்தை எடுத்து தனி ஸ்லோகத்துல விபுலமான வியாக்கியானத்தை பண்ணி அருளி இருக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. இச்சாமகா, நாங்கள் விரும்புகிறோம். எப்படி விரும்புகிறோம்னா, இட்ட மாலை, கவித்த அபிஷேகம், தோல்ல அற்புதமான மாலை, பட்டாபிஷேகத்துக்குன்னு தனிப்பட்டு இருக்கக்கூடிய மாலை. அதே மாதிரி தலையில கிரீடம், பட்டம் கட்டப்பட்டு இருக்கிறபடியாலே கிரீடம். அப்படி இவற்றோட அவன் எங்களுடைய கண் முன்னாலே தோத்த வேண்டும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஆசைப்படுறோம் ராஜா, ஆசைப்படுறதுக்கு தான் எங்களுக்கு முடியுமே ஒழிய அதை முடித்து வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. நாம ஆசைப்படணும், ராஜா முடிச்சு வைக்கணும். ஏனென்றால் அதை முடித்து வைக்கும்படியான சாமர்த்தியம் எங்களுக்கு கிடையாது, அந்த உரிமையும் கிடையாது. ராமன ராஜாவாக ஆக்கிற உரிமையும் தேவரீருக்குத்தான் இருக்கிறது. அதே மாதிரியாக அதற்குண்டான சாமர்த்தியமும் தேவரீருக்குத்தான் இருக்கிறது. அதற்கு நீர்தான் வேண்டும்னு காட்டப்பட்டிருக்கக்கூடியது. இச்சாமகா, நாங்க ஆசைப்படுறோம். நான் ஆசைப்பட்டு இருக்கேன்பா,
அப்படின்னு லோகத்துல சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் ஆசைப்படுறேன், நடக்குமோ நடக்காதோன்னு ஒரு பயம் கூடவே இருக்கு. ஏன் இந்த பயம் இருக்குன்னா, சாஸ்திரம் காட்டி இருக்கிறது, ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி பவந்தி மகதாமபி. ஸ்ரேயக்கரமான காரியங்களுக்கு விக்னங்கள் அதிகமாக இருக்கும். அப்போ நல்ல காரியங்கள் நாம செய்ய முற்பட்டோமே ஆனால் அதுக்கு எத்தனை தடைகள் வருகிறது? நல்ல காரியங்களுக்கு தடைகள் வருகின்றன. பவந்தி மகதாம் அப்பி. பெரியவர்கள் ஆரம்பிக்கக்கூடிய காரியமா இருந்தாலும் கூட அதுக்கும் கூட தடைகள் வந்து சேருகின்றன அப்படின்னு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். அப்போ ஸ்ரேயாம்சி பகுவிக்னானி அப்படின்னு சொல்ற போது இப்ப இது எங்களுக்கு கிடைக்குமா? ஏன்னா ராம பட்டாபிஷேகம்ன்றது எவ்வளவு வசந்தது, எவ்வளவு ஸ்ரேயஸானது அப்படின்னு தெரிவிக்கும்படியான விஷயம். இச்சா மகா. கிடைக்குமோ கிடைக்காதோன்னு சந்தேகப்படுற போது நீங்க ஏன் ஆசைப்படுறீங்கன்னாக்கா, கிடைக்கிறது கிடைக்காதுன்னு ஒரு விஷயம் இல்ல. நல்ல விஷயம்னா ஆசைப்படுறது லோக நீதி தானே, லோகத்துல இருக்கிறவா ஆசைப்படுறதானே. ஆகவே நிரபாயமாக ரட்சித்த எங்களை ரட்சிக்கிற உனக்கு குறையாகிறதோ என்று வாயிட்டு சொல்லிட்டிலோம். ஆனால் இப்போதுதான் சொல்லலாமோ என்று. இப்போ தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கக்கூடியது, எல்லா விதத்தாலேயும் நீ எங்களை காப்பாத்துறவன், அதனால நாங்கள் வாயிட்டு சொல்லிட்டிலோம். ரொம்ப அழகான வியாக்கியானம் பண்ண ராஜா. நாங்கள் விரும்புறோம், நாங்கள் ஆசைப்படுறோம், ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுன்னு வாய் விட்டு நாங்க சொல்ல முடியல. இத்தனை நாளாவே ஆசைப்பட்டு இருக்கோம். ஏன் வாய் விட்டு சொல்ல முடியலன்னா, எனக்கு என்ன குறை நீ கேட்டியன்னா? நான் என்ன தப்பா ராஜ்ய பரிபாலனம் பண்றேனா? நான் என்ன தப்பா ஆட்சி செலுத்துறேனா? அப்படி நீ கேட்டுட்டேன்னா என்ன பண்றது? அதனால இச்சாமகா, நாங்கள் விருப்பத்துடன் கூடியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. இச்சாமகா, ஆசைப்படுகிறோம். ஆசைப்படுகிறேன் இல்ல, இச்சாமி சொல்லிருக்கலாம். இச்சாமகா, அத்தனை பேர் ஆசைப்படுறோம் ராஜா. யாரோ சில பேருக்கு ஆசை, சில பேர் ஆசை இல்ல, வேண்டாம் விட்டுடு அப்படின்னு நீ கண்ணழிவு சொல்ல முடியாதபடியாக நாங்கள் இருந்ததே கூடியாக உம்மிடத்துல பிரார்த்திக்கிறோம். ஆக இது தலை கட்டுவதற்காகத்தான் பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு சொல்றது. சரி, நீங்க விருப்பப்படுறீங்களே, உங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னால், இச்சா மோகி, நாங்கள் ஆசைப்படுறோம். இதை சொல்ல வேற சொல்லணுமா? எங்களுக்கு என்ன ஆசை இருக்கும்னு உனக்கு தெரியாதா? ஜனகோஷோ மகானுபூத் என்றும் விமானம் கம்பயன் நிவா என்னும் நாட்டார் பண்ணின ஆரவாரத்தாலே கோப்பு குலைந்த உன் மாளிகையினுடைய விமானங்களிலேயும் கண்டுகொள்ளும் இத்தனை என்றோ. நாங்க விருப்பப்படுறோம், நீ வந்து ராம பட்டாபிஷேகம் பண்ணணும். நாங்க ஓன்னு ஒரு கத்தல் போட்டுமே, அந்த கத்தல்ல என்ன ஆச்சு பாத்தியா? மேலேந்து 2-3 கார கீழே விழுந்தது. அவ்வளவு வேகமா நாங்க கத்திருக்கோம். உன்னுடைய விமானத்தினுடைய கட்டுக்கோப்பு கொலையும்படியாக அமைந்திருக்கக்கூடியது. உன்னுடைய மாளிகையினுடைய விமானத்துல அங்கங்க இப்படி ஆட்டம் கண்டிருக்கக்கூடியது. அவ்வளவு கோஷமாக அமைந்திருக்கக்கூடியது. இச்சாமோகி, நாங்கள் ஆசைப்படுகிறோம். அப்படின்னா நீ பூமியை ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கொண்டிருக்கிறாய். அப்போ பூமியை நீ ராஜ்ய பரிபாலனம் பண்ணி கொண்டிருக்கிற போது அந்த பூமி ராமபிரானை ஆசைப்பட்டது. அதுக்குதான் வசனத்தை உதாரிக்கிறார். அகாமயத்த மேதினி. இந்த பூமியானது ராமபிரானை ஆசைப்பட்டிருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தையாக அமைந்திருக்கிறது. லோகபாலோபமம் நாதம் அகாமயத்த மேதினி. மேதினா பூமி. லோகபாலனுக்கு சமானமாயிருக்கக்கூடிய நாதனான ராமபிரானை பூமியானவள் தான் பர்த்தாவாக வரித்தாள். பூமினா அந்த ராஜ்யம். அந்த ராஜ்யம் அவனுடைய பர்த்தாவாக, அவனை பர்த்தாவாக வரித்திருக்கக்கூடிய விஷயமாக அமைந்திருக்கிறது. ஆகவே அந்த பூமி ஆசைப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் அகாமயத்த மேதினின்னு சொல்லும்படியான விஷயம். அப்ப என்ன அர்த்தம்னா, எல்லாரும் வாசனை ஆசைப்படுவார்கள்.
வாசனையை உடைத்தாய் இருக்கக்கூடிய பூமி ராமன் ஆசைப்பட்டது. எல்லாரும் ஆசனை ஆசைப்படுகிறார்கள் என்றால் பூமிக்கு இருக்கக்கூடியதானது பிருத்திவிக்கு கந்தவதி பிருத்திவி. ஒரு தத்துவத்துக்கு ஒரு குணம் முக்கியம். திருமிசைப்பிரான் முதல் பாசுரத்துல காட்டுறார் திருச்சந்த விருத்தத்துல. பூனிலாய வைந்துமாய் புனர்கணுன்ன நான்குமாய் தீனிலாய மூன்னுமாய் சிறந்த கால் இரண்டுமாய் மீனிலாய தொன்னுமாகி வேறு வேறு தன்மையாய் நீனிலாய வண்ணன் என்ன யார் நினைக்க வல்லரே அப்படின்னு காட்டக்கூடியதான அற்புதமான பாசுரம். பூனிலாய ஐந்துமாய் பூமிக்கு இருக்கக்கூடிய 5 பண்புகள் சப்த ஸ்பர்ஷ ரூப ரச கந்தங்கள்னு சொல்லப்படும். அதுல பூமிக்குன்னே தனிப்பட அமைந்திருக்கக்கூடியது கந்தம். பூமிக்கு மட்டும்தான் கந்தம் இருக்கிறது. அதுதான் கந்தவதி பிருத்திவின்னு சொல்றது. புனர்கணின்ன 4 ஜலத்துல இருக்கக்கூடிய 4 குணங்கள் சப்த ஸ்பர்ஷ ரூப ரசம். சப்தம் இப்ப பூமியில காதை வச்சா ஓன்னு கேட்கறது. பூமியை தொட்டு பார்த்தா மேடு பள்ளம் தெரியுது. பூமிக்கு ஒரு வடிவம் தெரியுது. பூமியில இருக்கக்கூடிய மண் எடுத்து வாயில் இட்டு கொண்டோமேனால் ரசமும் ஒரு சுவை தெரியுது. பூமியிலிருந்தா வாசனைகள் எல்லாம் வருது. ஆனாலும் பூமிக்குன்னே அமைந்திருக்கக்கூடிய குணம் அந்த கந்தம்னு காட்டப்படுகிறது, வாசனைன்னு காட்டப்படுகிறது, பரிமளம்னு காட்டப்படுகிறது. அதே மாதிரி ஜலத்துக்கு சப்தம் இருக்கு. ஜலம் கோட்டத்தை ஓன்னு சப்தம், மழை பெய்யச்சேவும் சப்தம், அறிவு வழிச்சேவும் சப்தம், அலைகடலும் சப்திக்கிறது. ஆக ஜலத்துக்கு சப்தம்ன்றது பண்பாக அமைந்திருக்கிறது. அதே மாதிரி ஜலம் குளிர்ச்சியாக ஸ்பர்ஷத்தோட கூடி இருக்கிறது. ஜலத்துக்கு ஒரு வடிவம் எந்த பாத்திரத்துல வைக்கிறோமோ அந்த பாத்திரத்துடைய வடிவத்தை ஏற்கிறது. ஜலத்துக்கு சுவை இருக்கிறது. ஜலத்துக்கு வாசனை கிடையாது. வாட்டர் இஸ் ஓடர்லெஸ். ஜலத்துக்கு வாசனைன்றது கிடையாது. ஆனா அதுக்கு டேஸ்ட், தனி சுவை உண்டு. இது தாமிரபரணி தீர்த்தம், இது பாலாற்று தீர்த்தம், இது வைகை தீர்த்தம், இது காவேரி தீர்த்தம் சொல்ற மாதிரி. அப்ப அதுக்குன்னு தனி சுவை அமைந்திருக்கிறது. அது சுவை ரசம் என்பது ஜல தத்துவத்துக்கு மாத்திரம் இருக்கிறது. பூனிலாய 5 புனர்கண் என்று 4 பூனிலாய பூமியில் இருக்கிற 5, புனல் ஜலம் ஜலத்துல இருக்கக்கூடிய 4, தீனிலாய 3 சப்த ஸ்பர்ஷ ரூபம். நெருப்பு இருக்க அது எரிச்ச ஓன்னு சப்தம். நெருப்பை தொட்டா சுடுறது ஸ்பர்ஷம். நெருப்பு ஒரு வடிவத்தோட அமைந்திருக்கிறது. தீபசிகை அப்ப அது ஒரு வடிவம் இருக்கு. சப்த ஸ்பர்ஷ ரூபம். அப்ப நெருப்புக்குன்னு தனிப்பட்டு இருக்கக்கூடிய குணம் எதுன்னா ரூபம்னு காட்டப்பட்டு இருக்கிறது. முக்கியமான குணம். தனிப்பட்டுனா முக்கியமான குணம். அதுக்கு அடுத்தது தீனிலாய 3 சிறந்த கால் காத்து. காத்துக்கு இருக்கிற 2 குணம் சப்தம் ஸ்பர்ஷம். ஆகாசத்துக்கு சப்தம் மட்டுமே. அப்ப பூமிக்கு கந்தவதி பிருத்திவி. பூமியானது கந்தத்துடன் கூடியதாக அமைந்திருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அப்போ வாசா விஸ்ரகந்தத்தாலே உபகதையாயிருக்கிற தன்னை சர்வகந்தகா என்கிற அவனுடைய சௌகந்தியத்தாலே வாசிதையாக்குகைக்காக. அப்போ பூமி கந்தவதி பிருத்திவின்னு சொல்லும்படியான விஷயம். அவ்வளவு வாசனையா இருக்கக்கூடிய பூமி ராமனை நாதனாக வரித்து தான் தன்னுடைய வாசனையை மேலும் கூட்டிக்கணும்னு பார்க்கிறாள். அந்த மாதிரி அமைந்திருக்கக்கூடியது. மதுகைடப தானவேந்திர மேதா பிளவ விஸ்ரா விஷமைவ மேதினீயம் அதிவாசியதி. இது அற்புதமாக தெரிவித்திருக்கக்கூடிய அனர்கராகவத்துல இருந்து பிரமாணத்தை எடுக்கிறார். மதுகைடபர்கள்னு அசுரர்கள் இருந்தார்கள். அவளுடைய மாம்ச வெள்ளம், அவளை பெருமான் கொன்னான். அவளுடைய மாம்ச வெள்ளம் பூமி முழுக்க பரவிடுச்சு. அதனால பூமிக்கு வாசனை குறைஞ்சு போச்சான். ஐயோ நாத்தம் எடுத்து போச்சு. அதை எப்படி போக்கிக்கிறதுன்னா பெருமான் இருக்கிறானே ராமபிரான், அவனோடு சேர்ந்து போக்கிக் கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது.
ஆகவே இச்சாமோகி மகாபாகும் அகாமயத மேதினி. உடனே ராஜா சொல்றான், அப்படியா, உங்களுக்கு உண்மையிலேயே ஆசை இருக்கா? ராமபிரான் பட்டாபிஷேகம் பண்ணி கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா? அப்போ அந்த ராமபிரான் பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் நீங்க ஆசைப்படுறங்களே ஒழிய ராமபிரானுக்கு ராஜ்யத்தை அடக்கி ஆளும்படியான ஆற்றல் இருக்கிறதா? ஒரு ராஜ்யத்தை ரட்சிக்கிறதுன்றது எவ்வளவு கஷ்டம். ஒரு கிரகத்தை காப்பாத்துறதே கஷ்டமா இருக்கு. ஒரு கிரகத்துல 4 பேர் இருந்தா 4 பேருக்கும் குணங்கள் தனி, 4 பேருக்கும் ருச்சி தனி, 4 பேருக்கும் தேவைகள் தனி, 4 பேருக்கும் ஆசைகள் தனி, எல்லாம் தனித்தனியாக இருக்கிறது. அந்த 4 பேரையும் ஆள்வது என்பது ஒரு குடும்பத்திலே எவ்வளவு கஷ்டம். அப்படி இருக்கிற போது ஒரு ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணணும்னா எத்தனை விதமான தீங்குகள் இருக்கும், அதுல எத்தனை விதமான தீப்பப்போடுகள் இருக்கும், எத்தனை விதமான நல்லவர்கள் இருப்பார்கள். ஒரு விஷயத்திலையும் அவரவர்களுடைய அபிப்பிராயம் எல்லாத்தையும் கேட்டு செய்ய வேண்டும். அப்படி கேட்டு செய்யற போது யாருக்காவது ஒருத்தருக்கு மனோ உருத்தம் ஏற்பட்டாலும் அவர்கள் ராஜ்யத்தை கவிழ்த்துறதுக்கு பார்ப்பார். ராஜ்யத்துல எத்தனை விதமான சூழல்கள் உருவாகின்றன. அப்படி இருக்கிற போது இந்த ராஜ்யத்தை கட்டி காக்கிறதுக்கு ராமனுக்கு சாமர்த்தியம் உண்டா? உள்நாட்டுக்குள்ள விரோதிகள் இருப்பா, வெளிநாட்டிலிருந்து விரோதிகள் வருவா, காட்டிலிருந்து விரோதங்கள்லாம் வரும். எத்தனை விஷயங்கள் ராஜ்யத்துக்கு இருக்கு. பொருளாதாரத்தை பார்க்கணும், மக்கள் நல்வாழ்வை பார்க்கணும், நாட்டு பாதுகாப்பை பார்க்கணும், ஜனங்களுடைய மருத்துவத்தை பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும். இது மொத்தம் ராஜாவுடைய கடமை, கர்த்தவியாம்சம். ராஜான்னு பொறுப்பேத்துனா இதெல்லாம் பார்த்துன்னு தானே ஆகணும். இதுக்கெல்லாம் அவனுக்கு சாமர்த்தியம் இருக்கா அப்படின்னு நினைச்சானா கேட்கறானே வச்சுக்கலாம். கேட்ட போது அதெடுத்த வார்த்தை எடுக்கிறார், இச்சாமோகி மகாபாகும். தசரதா சாமான்யமா நினைச்சுடாது ராமன். மகாபாகும், அவர் தோல் பரப்புக்கு நடக்கிற கழஞ்சு மண்ணும் ஒரு சரக்கோ. மகாபாகும், அவனுடைய தோல்வலி வீரமே பாடிப்பரா, தூமணி வண்ணனை பாடிப்பரா. பெரியாழ்வாருடைய பாசுரம், தோல்வலி வீரமே பாடிப்பரா. பாகு சாயாமவட்டப்தோ எஸ்ய லோகோ மகாத்மனா. அவனுடைய தோல் நிழலின் கீழே லோகம் முழுக்கவே அடங்குமே, இந்த கோசல சாம்ராஜ்யம் அடங்காதா? அவனுடைய தோல் நிழலை பார்க்கிற போது கழஞ்சு மண்ணும் ஒரு சரக்கோ. ஒரு அடிக்கு ஒரு அடி நிலம் மாதிரி, இது ஒரு சின்ன கிரவுண்ட் மாதிரி, 2400 ஸ்கொயர் ஃபுட் இருக்கா மாதிரி, அதுக்கு மேல ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையாக அமைந்திருக்கிறது. சக்தா திரைலோக்கியமப்யேஷ திரைலோக்கியமபி ஏஷா சக்தா போக்தும் கிம்னு மஹீமிமாம். இந்த கோசல சாம்ராஜ்யத்தை ரட்சிக்கிறதா அவனுக்கு கஷ்டம். ராமனுக்கு என்ன சாமர்த்தியம் இருக்கு தெரியுமா? சக்தா திரைலோக்கியமபி ஏஷா போக்தும், 3 லோகத்தையுமே ரட்சிக்கிறதுக்கு அவனுக்கு சாமர்த்தியம் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடியவனாக இவன் அமைந்திருக்கிறான். மகாபாகும், நெடுந்தோள் படைத்தவன். ஆயதாச்ச சுவருத்தாச்ச பாகவஹா பரிகோபமாஹா சர்வபூஷண பூஷார்ஹாஹா கிமர்த்தம் ந விபூஷிதாஹா. ஆயத்தாச்ச சுவருத்தாச்ச, திருவடி தெரிவிக்கிற வார்த்தை. ராமா, கணையம் போல் இருக்கக்கூடிய திருத்தோள்கள். ஆயத்தாச்ச சூருத்தாச்ச பாகவஹா பரிகோபமாக, அதாவது நீண்ட கைகளாக அமைந்திருக்கக்கூடியவை. ஆயத்தாச்சா சுவருத்தாச்சா, கணையம் போல உருட்டுக்கட்டையை போல இருக்கிறது. பரிகோபமாக, உருட்டுக்கட்டையை போல இருக்கு, கணையம் போல இருக்கிறது. சுவருத்தாச்சா, நல்ல அமைப்புடன் கூடியிருக்கிறது. சர்வபூஷண பூஷார்ஹா, அழகுடன் கூடியதாக இருக்கிறது. கிமர்த்தம் ந விபூஷிதாக, இவை ஏன் திருவாபரணங்களை இட்டு மறைத்துக் கொள்ளப்படவில்லைன்னு திருவடி கேட்கிறார். அப்ப அந்த தோளுக்கு இவர் இடும்படியான அடைமொழிகள் 4 அடைமொழிகள் காட்டுறார், 4 விசேஷணங்களை காட்டுகிறார். ஆயத்தாச்ச சூருத்தாச்ச பாகவ பரிகோபமாக
சர்வபூஷண பூஷாரா கிமர்த்தம் விபூஷிதா. நீண்டிருக்கிற தோள்கள், பருத்திருக்கிற தோள்கள், உறுதியோடு இருக்கிற தோள்கள், அழகுடன் இருக்கிற தோள்கள், இப்படி ராமபிரானுடைய திருத்தோள்கள் அமைந்திருக்கின்றன என்ன 4 விசேஷணங்கள் எழுதுகிறார். ஆழ்வார் பார்க்கிறார், அற்புதமான திருவாக்கு காட்டுகிறார். அணி மான தட வரைத்தோள் அடலாழி தடக்கையன் மணிமாமை குறைவில்லாமல் மாதருடைய மார்பன். அப்படிப்பட்ட எம்பெருமான் அவனை காட்டும்படியான விஷயம். மணிமாமை குறைவில்லாமல் மாதருடைய மார்பன் அணிமான தடவரை தோள் அடலாழி தடக்கையன். அணி அழகிய, மான பெரிதாக இருக்கக்கூடிய, தட அகன்றிருக்கக்கூடிய, வரை உயர்ந்திருக்கக்கூடிய தோள் திருத்தோள்கள் இப்படி இருக்கக்கூடியது. இதத்தான் மற்றொரு இடத்துல ஸ்ரீராமாயணத்தினுடைய தனியன்ல காட்டக்கூடியது. ஆஜானுபாகும் அரவிந்த தளாயதாட்சம் ராமம் நிசாச்சர விநாசகரம் நமாமி. ஆஜானுபாகும் கை எவ்வளவு தூரம் நீண்டு இருக்கிறதுனால் அவனுடைய முழங்கால் வரைக்கும் நீண்டு இருக்கிறது. ஒரு பெரிய ராஜலட்சணம், தலைவனுக்குரிய லட்சணம் எதுன்னா கையானது அவ்வளவு தூரம் நீண்ட கை. தருகை நீண்ட தயரதன், அந்த மாதிரி நீண்டிருக்கக்கூடிய கை. அப்போ அவருடைய சாமுத்திரிகா லட்சணத்தை நீ நேர பார்க்கலையோ? இது எங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணுமா? மகாபாகும், எப்பேற்பட்ட பாகு. பொங்கோதம் சூழ்ந்த போனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற என்று உபய விபூதியையும் வகிக்கிற தோள். இந்த தோள் எப்படிப்பட்டது? தாங்கிறது உபய விபூதியையும், பொங்கோதம் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகும் அங்காதும் சோராமே ஆழ்கின்ற தோள்கள். புய வகுப்புன்னு அழகிய மணவாள பெருமாள் கொற்ற புயங்களே அப்படின்னு பெருமானுடைய இந்த புஜ வகுப்பை பத்தி, திருத்தோளுடைய வைபவத்தை பத்தி பிள்ளை பெருமாளையங்கார் திருவரங்க கலம்பகத்துல பாடியிருக்கார். 16 அடி வேங்கை, 16 பாதங்கள் இருக்கக்கூடிய பெரிய பாசுரம் அது. அதுல ஒரே ஒரு வரி மாத்திரம்னா அடியன் கத்திருக்கிறேன், மத்ததான் மனப்பாடமா தெரியல. இப்போ இது இல்ல, கையில வச்சுட்டு இல்ல, அதை விண்ணப்பம் பண்ணுகிறேன். நகு கதிர் வழங்கு தகடு படு செம்பொன் நவமணி குயின்ற தொடி அணி அணிந்த ககன விலிடு நீல வெற்பொத்து அருமர துணிந்த பொருள் முடிவை இன்சொல் அமுதொழுகுகின்ற தமிழினில் விளம்பி அருளிய சடகோபற் சொற்பெற்றுயர்ந்தனா. ஆழ்வாருடைய திருவாக்கு களப்பெத்து உயர்ந்த திருத்தோள்கள்னு காட்டுறது. மகாபாகும், அப்படிப்பட்ட மகாபாகுவாக அவன் அமைந்திருக்கிறான். பாகுச்சாயாம வஷ்டப்தகா என்று அவர் தோல் நிழல் தானே அமையாதோ எங்களை ரட்சிப்பதற்கு. அதுக்கு மேல ரரட்சண தர்மேன பலேன செய்வா என்றும் தர்மதா பரிரட்சிதாக என்றும் சிலர் ரட்சிக்கும் இடத்தில் தர்ம பலன்கள் இரண்டும் வேணுமிரே. இப்போ லோகத்தார பார்த்து தசரதன் கேட்கிறான், ஒருத்தர் ரட்சிக்க வேண்டும்னா சாஸ்திரம் எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறதுனா தர்மேன ரரட்ச தர்மேன பலேன செய்வா, தர்மத்தாலும் பலத்தாலும் ரரட்சா காப்பாற்றினான் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். தர்மதா பரிரட்சிதாக, தர்மத்தினால் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போ ரட்சகனாய் இருக்கக்கூடியவன் எப்படி ரட்சிக்கணும்னா பலத்தை கொண்டும் ரட்சிக்க வேண்டும், தர்மத்தை கொண்டும் ரட்சிக்க வேண்டும். வெறும் பலத்தை கொண்டு ரட்சிக்கிறேன்னா அதுல அதர்மம் இருந்தா பிரயோஜனம் கிடையாது. தர்மத்தை கொண்டு ரட்சிக்கிறேன்னு சொல்லிவிட்டு விரோதி அதர்ம நிஷ்டனா இருந்து அடிக்க முற்பட்டால் திரும்பி அடிக்கணுமே, திரும்பி அவனு தாக்கணுமே, அதுக்கு பலம் வேண்டாமோ? அப்ப மகாபலம் பலம் உண்டென்று தோல்வழியாலே ரட்சித்தால் போதுமா? அவனுக்கு தர்மம் வேண்டாமா? இது தசரதன் கேட்கிற கேள்வி. இந்த கேள்விக்கு ரகுவீரம்
அவன் ஆறு ரகுவீரன், ரகுவம்சத்திலே உதித்த வீரன் ராஜாவே. அதை மறந்துடாதீங்க. மகாபலம்ன்றத மாத்திரம் நினைச்சுட்டு பேசாதீங்க. அவன் ரகுவம்சத்திலே உதித்தவனாக அமைந்திருக்கிறான். ராகவன் பேரு. ராகவன் எல்லாரையுமே ரட்சிக்க கூடியவனாய் இருக்கிறான். எப்படி ரட்சிக்கிறான்னா, அவன் ரட்சிக்கும்படியான கிரமம் அமைந்திருக்கக்கூடியது. ஒருத்தொருத்தரை அவன் வெற்றி விடுபவனாக அமைந்திருக்கிறான். தீனான் தானே நராகவா சத்தியேன லோகாஞ்சயதி. சத்தியவாக்கியத்தாலே உலகத்தை ஜெயிக்கிறான். தீனான் தானேனா, வறியவர்களை தானத்தினாலே அவன் ரட்சிக்கிறான். அவ தர்மம் இருக்குன்னு தான் அர்த்தம். அவனுக்கு வறியவர்களை எப்படி வெல்கிறான் என்றால் தானத்தினாலே. அப்போ இவன் ராகவனா, தீனான் தானேன ராகவா, ராகவனானபடியாலே தீனர்களை அப்படி ரட்சிக்கிறான். அப்போ அவனுடைய அந்த ஆகாரம் பிறந்து படைத்தது, ஜன்மசித்தமான ஆகாரத்தை உடையவதாக அமைந்திருக்கிறான். இப்ப புதுசா அவனுக்கு தர்மம் இருக்கான்னு தேடணுமோ? அவனால ரகுவீரனாக அமைந்திருக்கிறான். ரகுகுலத்திலே உதித்தவர்களுக்கு இருக்கக்கூடிய தர்மம் ஆனுசம்சியம் பரோ தர்மஹா தொத்தையேவ மயா ஸ்ருதா. எம்பெருமானே, உன்னிடமிருந்தே என்னால் கேட்கப்பட்டது ஆனுசம்சியம். ஆனுசம்சியம்னா கருணைன்னு அர்த்தம். கருணைதான் மேலான தர்மம். மேலான தர்மம் என்ன? எம்பெருமானே, உன்னிடமிருந்து என்னாலே கேட்கப்பட்டது. இது சீதா பிராட்டி சொல்ற வார்த்தை. அப்ப சீதா பிராட்டிக்கே தர்மோபன்யாசம் பெருமான் பண்ணிருக்கிறான்னா அவனோட தார்மிகன் ஆறு இருக்க முடியும்? மற்றவாளுக்கு உபதேசம் பண்றான், தர்மோபன்யாசம் பண்ணுகிறானே. அப்படிப்பட்ட ரகுவீரனாக அமைந்திருக்கக்கூடியவன் ரகுவீரா. மற்றவர்களாம் ரகுக்கள், இவன் ரகு வீரன். அவளுக்குள்ளேயே உயர்ந்தவனாக தான் அமைந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை. அப்போ இவனுக்கு தர்மம் ஒரு பக்கம், பிராட்டி ஒரு பக்கம். பிராட்டியை இழந்தாவது, தன்னை அழிய மாறியாவது, லக்ஷ்மணனை இழந்தாவது தர்மத்தை காக்கக்கூடியவன் பாய்வன். ஏன்னா மேல பெருமாள் தெரிவிக்கிறார், அப்யஹம் ஜீவிதம் ஜக்யாம் த்வாம் வா சீதே சலக்மணாம் நது பிரதிஜ்ஞாம் சம்ஸ்ருத்ய பிராமணேபியோ விசேஷதா. ரிஷிகளுக்கு பிரதிஜை பண்ணி கொடுத்துட்டு இருக்கார், ராட்சசர்களை அழிக்கிறேன்னு. நமக்கு ராட்சசர்களுக்கு என்ன பகை? அவளை என்னத்துக்காக அழிக்கணும் அப்படின்னு பிராட்டி தான் கேட்கிறா. அப்படி கேட்கிற போது அந்த பிராட்டிக்கு சமாதானம் சொல்லும்படியான விஷயத்திலே அப்யகம் ஜீவிதம் ஜக்கியாம் துவாம் வா சீதே சலக்மணா. சீதே, நான் என்னை இழந்தாலும் உன்னை இழந்தாலும் லக்ஷ்மணனோடு கூட இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களை நான் இழந்தாலும் கூட அந்த உத்தமர்களான ரிஷிகளுக்கு பண்ணி கொடுத்த பிரதிஜையை இழக்க மாட்டேன், விடமாட்டேன்னு சொல்றான். பிராணேபியோபி கரியசி, பிராணனை விட மிக சிறந்தவர்களாக அமைந்திருக்கக்கூடியது, சிறந்ததாக அமைந்திருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். ஆகவே பிராட்டி ஒரு தலையாகவும் அழிய மாறி ரட்சிக்கும் அவர். தர்மமா நீயா? தர்மம்தான். தர்மமா பிராட்டியா? தர்மம்தான். தர்மமா லக்ஷ்மணனா? தர்மம்தான். தர்மமா நீங்க எல்லாருமா? தர்மம்தான். அப்படி இருக்கக்கூடியவர். ஆகவே அவர் ரகுவீரம், மகாபலம், இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம். இப்படி ரட்சிக்கும் இடத்தில் வத்தியதாம் பத்தியதாம் என்று விலக்குவாருண்டானால் அவர்கள் வழியே போய் இளநெஞ்சாய் மீளுவரோ என்னில். அடுத்த வார்த்தை ரட்சிக்கிறார். இப்படி ரட்சிக்கச்சே இவனை கொல்லணும், இவனை அழிச்சுடணும், இவனை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பாளர்கள் எதிர்த்தார்களே ஆனால் அப்ப மனசு இழகி போய், ஐயோ இப்படி இவன் அப்ஜெக்ட் பண்றான், இவன் வேண்டான்றான், அதனால காப்பாத்த கூடாது. சில பேருக்கு அந்த மாதிரி சங்கடங்கள் வரும். முதல்ல சொல்லிடுவான், நான் பண்ணித்தரேன்னு உனக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் அவனுக்கு போய் அதை ஏன்பா பண்ற, அதெல்லாம் தர, அதை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். சொல்றவனுக்கு அந்த வார்த்தை சொல்லிடலாம்,
ஆனா வாக்கு கொடுத்துட்டு அதை செய்யாத இருக்கிறவனுக்கு எவ்வளவு மன உளைச்சல் தெரியுமா? இது லோகத்துல நம்ம பார்க்கணும். 4 பேர் எதிர இந்த காரியத்தை உனக்கு நான் பண்ணி தருகிறேன், 4 பேர் எதிர வேண்டாம், இவா 2 பேரும் மாத்திரம் தான் இருக்கா, உனக்கு அதுதானேப்பா, நான் போய் வாங்கி கொடுத்துடுறேன்பான்னு சொல்லுவான். இது சொல்லிருக்கான்னு இன்னொருத்தனுக்கு தெரிஞ்சது. அவனுக்கு போய் அதை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னியாம, அது வாண்டவே வேண்டாமே, அவனுக்கெல்லாம் கொடுக்காத, அவனெல்லாம் நல்லவன் இல்ல, நீ கொடுக்க கூடாது, அவன் ஆகாதவன். அங்கேருந்து இவனிடத்துல வந்து சொல்றான். இவனுடைய தாட்சியமும் வேணும். ஐயோ இந்த மாதிரி இவன் சொல்றானே, அவனுக்கு வாங்கி கொடுத்தா என்ன ஆகுமோ தெரியலையே, வாங்கி கொடுக்கறேன்னு வார்த்தை சொல்லிட்டேனே. வாக்கு கொடுத்து விட்டு அதை என்னால செய்ய முடியலன்னு சொல்றது எவ்வளவு கஷ்டமான விஷயம் தெரியுமா? அப்போ இளநெஞ்சாய் மீளுதல், எளப்பமான நெஞ்சா அப்படி மீளும்படியாக அமைந்திருக்கக்கூடியது. அந்த மாதிரி மீண்டு விடுவானோ அப்படின்னா மகாபலம். எடுத்துட்ட காரியத்துல அவனுக்கு இருக்கிற உறுதி எப்படிப்பட்ட உறுதி தெரியும்? நது பிரதிஜாம் சம்ஸ்கிருத்திய பிராமணேபியோ விசேஷதா. யார் வந்து தடுத்தாலும் அவ வார்த்தையை கேட்க மாட்டான். நான் சொன்னது இது, நான் கமிட் பண்ணிட்டேன், கமிட்டட், நான் அதை ஒப்புக்கொண்டிருக்கிறேன், செய்தே தீருவேன் அப்படின்னு ஏதத் விரதம் மமா ததாமி ஏதத் விரதம் மமா விபீஷண அங்கீகாரத்துல பார்க்க போறோம். அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் விரதம் மமா, எல்லா ஜீவராசிகளிடமிருந்தும் அவனுக்கு இருக்கக்கூடிய பயத்தை நான் போக்குகிறேன் அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை நத்யஜேயம் கதஞ்சனா, ஒரு நாள் அதை விட மாட்டேன் அப்படின்னு அவர்கள் தங்களை கைவிட்டு ஆட்சித்தரை ரட்சிப்பார். கூட இருக்கிற சீதா பிராட்டி லக்ஷ்மணன் இவாளையே கைவிடுறேன்னு சொல்றானே, புதுசா இப்ப வந்து நன்மையை தடுக்கிறதுக்கு வரவனையா கைவிடாது இருப்பான்? அவளையும் கைவிட்டுட்டு நான் இவனை ரட்சிப்பேன். அப்படிப்பட்ட விவசாயம் ராமபிரானுக்கு இருக்கக்கூடிய உறுதிப்பாடு, அதத்தான் மகாபலம். இச்சாமோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம். ஆக பலம் அப்படின்ற இடத்துல மனோபலத்தை சொல்றது. நாயமாத்மா பலஹீனேன லவ்யா என்கிறபடியே தொடங்கின காலத்தில் அச்சஞ்சலராயிருக்கும் இருப்புக்கு தைரியேன ஹிதமானிவா என்ன கடவதிரே, ஹிமவானிவா என்ன கடவதிரே. ரொம்ப அழகான விஷயம். சாஸ்திரம் காட்டுகிறது, முண்டகோபனிஷத்தினுடைய வார்த்தை, நாயமாத்மா பலஹீனே நலப்யா. பலம் இல்லாதவனாலே பரமாத்மா அடையப்படுவன் கிடையாது. நல்ல பலசாலி. என்ன பலம்னா மனோபலம். மனசுல இருக்கக்கூடிய உறுதிப்பாடு இருக்க வேண்டும். மனுஷானந்தத்துக்கே அந்த மனோபலம் சொல்லிருக்கு. ஆசிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா. ஆசிஷ்டா நன்னா சாப்பிட்றவனா இருக்கணும். திருடிஷ்டா சாப்பிட்டதெல்லாம் ஜீரணமானதா இருக்கணும். பலிஷ்டா மனோபலம் மிக்கவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு உபனிஷத் சொல்றது, தைத்திரிய உபனிஷத் வார்த்தை. அப்போ பலகீனனாலே பகவான் அடையப்படுவது கிடையாது. பலகீனன்னா கட்டுக்கட்டா உடம்பு இருக்கணும், ஒத்தனாகவே 10 பேரை அடிக்கணும் இல்ல. மனசுல இருக்கக்கூடிய அத்தியவசாயம் என்ன? அத்தியவசாயம்னா பெருமாளை பற்றி விட்டு இருக்கிறோம், பெருமாள் நிச்சயம் ரட்சிப்பார் என்கிற உறுதிப்பாடு. அப்படி இருக்கிறவனால்தான் பகவான் அடையப்படுகிறானே ஒழிய, அந்த உறுதி இல்லாமல், தான் பண்ணின சரணாகதியிலே உறுதி இல்லாமல், உறுதி ஆன எண்ணம் இல்லாமல் ஒருத்தன் இருந்தானே ஆனால் அந்த சரணாகதி ரட்சிக்காது. அதனால்தான் மகாவிஸ்வாச பூர்வகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வழி. எம்பெருமான் பேர்ல விசுவாசம் வைக்க வேண்டாமா? ஆச்சாரியன் பேர்ல விசுவாசம் வைக்க வேண்டாம்? இந்த ஆச்சாரியன் என்ன ரட்சிக்கிறார், இந்த ஆச்சாரியனுடைய ஆத்மாவுக்கு பொறுப்பாக இருந்து கொண்டு இந்த ஆத்மாவை பரமபதத்துல சேர்ப்பார். இந்த எம்பெருமானை சரணாகதி பண்ணி இருக்கிறோம், எம்பெருமான் ரட்சகன், எம்பெருமான் உபாயம். அந்த அத்தியவசாயம் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? திருட அத்தியவசாயம் மகாவிஸ்வாச பூர்வகம்.
சரணாகதி பண்ணிட்டு மகா விசுவாசம் இல்லைன்னா சரணாகதி விட்டுட்டு போயிடும். அதனால நாயமாத்மா பலஹீனேன லப்யா என்கிறபடியே தொடங்கின காரியத்தில், அதே போல இவரும் கூட தொடங்கின காரியத்தில் எந்த காரியத்தை தொடங்கினாரோ ராமபிரான், அதுல அச்சஞ்சலமான யாரும் அசைக்க முடியாது. இது வேண்டாம் அது வேண்டாம் இல்ல, உறுதிப்பாடு இதுன்னா இதுதான். இருக்கும் இருப்புக்கு அச்சஞ்சலமாக இருக்கக்கூடியவர். அச்சஞ்சலமாக இருக்கக்கூடியவர் நகராது. மலைக்கு பெயர் அச்சலம்னு பேர், கட்டிகாச்சலம். அச்சலம்னா மலை. ஏன்னா நகர்றது கிடையாது, அங்கேயே இருக்கு. மலை எங்கேயாவது நகர்றதோ? அதனால்தான் அச்சலம்னு பேர் அது. அப்போ ஹிமவான் இவ தைரியத்திலே, உறுதிப்பாட்டிலே எம்பெருமான் எப்படி இருக்கிறான் என்றால் ஹிமவான் இவ, இமயமலையை போன்று இருக்கிறான். தைரியேன ஹிமவானிவா என்ன கடவதிரே. சரி, அப்போ கேக்குறான், சரி நீங்க சொன்னபடி ராஜ்யத்துல அவனுக்கு சாமர்த்தியம் இருக்கு, அதனால அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடுறோம், அவ்வளவுதானே. பட்டாபிஷேகம் பண்ண போறேன்னு நான் தானே சொன்னேன், சரி பண்ணிடுறேன் அப்படின்னா, இப்போ இந்த ராஜ்யத்துக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் உங்களுக்கு நான் கொடுத்தா போறாதா? நீங்க சொன்னபடி அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்றேன், ஆனா இப்பவே பண்ணணும்னு நிர்பந்தம் அப்படின்னு சொல்லும்படியான விஷயம். அப்ப தெரிவிக்கிற, அவ்வளவில் விடலாமோ, எங்களுடைய பிரயோஜனமும் பெற வேண்டாம். சரி, உன்னுடைய பிரயோஜனம் ராஜ்யத்தை ரட்சிக்கணும், அதுக்கு வியக்தி கிடைச்சுட்டான், நீங்க பட்டாபிஷேகம் பண்ணிடுறன்ற. எங்க பிரயோஜனம்? எங்களுக்கு வேணுமே பிரயோஜனம். என்ன பிரயோஜனம்னா, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்னு கேட்கிறான். கஜே நம ஹதாயாந்தம். நீ ஒத்துண்டிருக்கன்றது தெரியணும், நீ அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணினான்றது தெரியணும், இது லோகத்துக்கெல்லாம் தெரியணும், எங்களுக்கெல்லாம் தெரியணும். எப்ப தெரியும்னா, அவன் சத்ருஞ்சயன் என்னும்படியான யானை. ராமபிரானுடைய பட்டத்து யானை பேரு, தசரதனுடைய பட்டத்து யானை பேரு சத்ருஞ்சயன்னு பேரு. அந்த சத்ருஞ்சயன் என்னும்படியான யானையினுடைய கழுத்திலே இட்ட மாலையும் கவித்த முடியுமா? தோல்ல சாத்தப்பட்டிருக்கக்கூடிய மாலை, தலையிலே கவிழ்க்கப்பட்டிருக்கக்கூடிய கிரீடம், இத்தோடைய கூட எங்கள் கண்முகப்பே தோத்த வேணும். நேரம் நாங்கள் பார்க்க வேண்டும். ஆழ்வார் ஆசைப்பட்டாரோ, கோலமே நீ காண வாராய், கோவியும் கொள்ளாயே, கோலமே நீ காண வாராய், நாங்கள் காணும்படியாக அவன் வர வேண்டும். வீதியார வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. வீதியில் அப்படி வரும்படியான அந்த எம்பெருமானை விருந்தாவனத்தே கண்டோமே. அழகாய காவிமலர் நெடுங்கண்ணார் கைதொழ வீதி வருவான், தேவர் வணங்கு தண்டில்லை சித்திரகூடத்துள்ளானே. சித்திரகூடத்தம்பெருமான் அழகாய காவிமலர் நெடுங்கண்ணார், காவிமலரை போலே இருக்கக்கூடிய நீண்ட திருக்கண்களை படைத்தவர்களான ஸ்திரீகளாக இருக்கக்கூடியவர்களும் கூட கைதொழ வீதி வருவான், வீதியிலே எழுந்தருளுபவன். அப்போ அவ்வளவு உயர்ந்த யானையின் மீது எழுந்தருளும்படியான நிலையாக அமைந்திருக்க வேண்டும். எங்கள் கண்முகப்பே தோற்றம் வேண்டும். அப்படி எங்கள் கண்முகப்பே வருகிற போது தேரை அலங்கரித்து அது மேல வரக்கூடாது. திருத்தேரை நன்னா அலங்காரம் பண்ணி அது உள்ள பெருமாள் எழுதியிருக்காருன்னா, எங்க எழுதியிருக்கார் பெருமாள், எங்க எழுதியிருக்கார் பெருமாள், அதோ அர்ச்சகர் கற்பூர ஆர்த்தி காட்டுறாருப்பார். ஏன்னா உள்ளுக்குள்ள போக்கஸ் லைட்டும் கிடையாது. இங்கிருந்து பார்க்கிறோம், தேர் அவ்வளவு உயரத்துல இருக்கு, 40 அடி உயரத்துல இருக்கு. கீழே நாம நின்றுட்டு இருக்கோம் 6 அடி உயரத்துல. நம்ம கண்ணனுடைய பார்வைக்கு பெருமாள் முழுக்க சேவை சாதிக்கல. பெருமாள் எங்க எழுதியிருக்கார், பெருமாள் எங்க எழுதியிருக்கார், அதோ பாரு சிக்கத்தாட சாத்தின்னு இருக்காரு பாரு, அங்கதான் இருக்கார். அதோ மாலை சாத்தின்னு இருக்காரு பாரு, மல்லிகை மாலை அங்கதான் எழுதியிருக்கார். தெரியலையே. உள்ளுக்குள்ள தேருக்குள்ள உட்கார்ந்துருந்தா எங்க இருந்து தெரிய போறது? அதுக்கப்புறம் அர்ச்சக சுவாமி யாரோ ஒரு பெரியவர் வந்திருக்காருன்றதுக்காக சேவை பண்ணி வைக்கிறதுக்காக கற்பூர ஆட்சி சமர்ப்பிக்கிறார். அப்ப அந்த கற்பூர வெளிச்சம் தெரியுது. அதுல பெருமானுடைய திருமுக மண்டலம் சேவையா. அந்த மாதிரி எல்லாம் கூடாது. மத்த மாதங்க காமினம், அந்த எம்பெருமான் எப்படியாக அமைந்திருக்கக்கூடியவன் என்னால்
அவன் மத்த மாதங்க காமினம், மதங்கொண்ட யானையை போன்ற நடையுடையவன். ராமபிரான் நடந்து வந்தானேயானால் கஜசிம்ம கதி வீரௌ சார்தூல விஷபோபமௌ, அவனுடைய கதி எப்படி இருக்கும்னா கஜகதி, யானையை போல பிசகி பிசகி நடந்து வருவான். சிம்மகதி, சிங்கத்தை போல பராபிபவன சாமர்த்தியம், அப்படி பார்க்க சேட்சுத்திர மிருகங்கள் மண் ஒண்ணும், தாழ்ந்த விலங்குகள் எல்லாம் அப்படியே மண்ணை கவ்வக்கூடியதாக இருக்கக்கூடியது. அதுக்கு மேல தெரிவிக்கக்கூடிய வார்த்தை சார்தூலா. சார்தூலம் புலி, புலியினுடைய சிவிட்கு அப்படி கண்ணை இப்படி சிமிட்டு இப்படி திருப்பிட்டு போச்சுன்னா தலை என்னமா இருக்கும். அலட்சியம், எதுவுமே லட்சியம் கிடையாது புலிக்கு. கஜசிம்ம கதி வீரோ சார்தூல விஷபோபமோ, செருக்கு எருது செருக்கா நடந்து வரும். சார்தூல விஷபோபமோன்னு காட்டப்பட்டிருக்கக்கூடியது. ஆக மத்த மாதங்க காமினம், மதம் பிடித்த யானை நடக்கிறார் போலே நடக்கக்கூடியவன். அந்த அழகு என்கிற அவருடைய நடைக்கு சேர்ந்த வாகனம், நடைக்கு சேர்ந்த வாகனமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்னா அற்புதமான வாகனம் யானை. அது செய்யும் இடத்தில் ஏதேனும் ஒரு யானையாக ஒண்ணாது. அது பண்ணச்சே ஏதாவது ஒரு யானை, எத்தனையோ யானை இருக்கும். ராஜான்னா யானை இருக்காதா? எத்தனை யானைகள் இருக்கும்? ஒண்ணுமில்ல, நந்தகோபருடைய திருமாளிகைக்கு நிறைய யானை சொந்தம்னு எழுதுறாள் ஆண்டாள். உந்து மத கழித்தனோடாத தோல்வலியன், தத்தபுத்திரனுக்கு இரண்டிடத்திலும் கூறுண்டாமா போலே. ஸ்வீகாரம் கொடுக்கப்பட்ட குழந்தைக்கு பெற்ற தகப்பனாருடைய சொத்து கொஞ்சம் வரும். எந்த இடத்துல ஸ்வீகாரம் போனாலும் அந்த தகப்பனாருடைய சொத்து எல்லாமும் வரும். அந்த மாதிரியாக வசுதேவருடைய சில யானைகளும் கண்ணனுக்கு சொத்தா போச்சா. அதனால திருவாய்ப்பாடியில ஒரு யானை ஒரு எருமை, ஒரு யானை ஒரு எருமை இப்படி போகுமா. அப்ப எத்தனையோ யானை இருக்கும். அந்த மாதிரி எத்தனையோ யானைகள் தசரதனுக்கு இருக்காதா? அந்த யானைகள்ல ஒரு யானையை தூக்கி கொடுத்து விடுறான். அது மேல ராமனை உட்கார வச்சு ஆயிடுச்சுன்னு வாங்கப்பா, ஒரு சுத்து சுத்தின்னு வந்துருங்க. இல்ல இல்ல, கஜேன மகதாஹா, பெரிய யானை, இருக்கிறதுலே பெரிய யானை. குருவாயூர் திவ்ய கஷேத்திரத்துல கேசவன்ற யானைக்கு விக்கிரகம் வச்சிருக்கா. ஏன்னா இருந்ததுலே பெரிய யானை அதுதான். ரொம்ப வருஷம் அந்த குருவாயூரப்பனான அந்த ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ணித்து இருக்கிறதுலே மிக உயரமான யானையைத்தான் அவர்கள் அங்கு கைங்கரியத்துக்கு ஸ்ரீபலிக்காக, சீவேலி சீவேலி என்பர்கள், ஸ்ரீபலி, நாமெல்லாம் சன்னதிகள்ல பலி சாதிக்கிறாளோ இல்லையோ, அந்த பலி சாதிப்பதற்கு பலிபேரம்னு பெருமாள் எழுந்தொழுவார். அந்த பெருமாளை யானையின் மீது எழுந்துள்ள பண்ணி கொண்டு சுத்தி வருவார்கள். எல்லா திவிதேசங்களையும் உண்டு. திருவரங்கத்துல பட்டர் காலத்துல சில காரணங்களால் நிறுத்தினார். அதுக்கெல்லாம் ஐதீகம் எல்லாம் இருக்கு. அப்ப கஜேன மகதாயாந்தம், அந்த பெரியதான யானையின் மீது அவன் வர வேண்டும். பட்டத்துக்குரிய யானையின் மீது வர வேண்டும். அது பெரிய யானை. பெரிய யானைனா சர்வசக்தியான ராமபிரானையே தாங்கக்கூடிய யானையாக அமைந்திருக்கக்கூடியது. ஆக உடனே அவன் சொன்னா, இதுதான் ஆசையா? சரி, அவன் தலையில கிரீடத்தை கவுத்துடுறேன். ராமன் தலையில கிரீடத்தை கவுத்துட்டு அவன் யானை மேல ஏத்தி உட்கார வச்சு ஒரு சுத்து வந்து விடுறான். அது போராது எங்களுக்கு. யாந்தம், யானையினுடைய கழுத்திலே ஏறி நெடுந்தருவே வர வேண்டும். ராஜவீதியெல்லாம் வரணும், ஊர்வலமா வரணும். ஏன்னோ உங்க அரண்மனையை ஒரு சுத்து சுத்திட்டு வந்துட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம் கூடாது. அது வேண்டும் போது அடைய இங்கே திரண்டிகோளாகில் முடிசூட்டி யானை கழுத்திலே ஏறினவளவே அமையாதோ என்ன புதியதுண்பார் தனியுண்பர்களோ என்கிறார்கள். எப்ப வேணுமோ நீங்க இங்க வாங்க, நீங்க மாளிகை வாசலுக்கு வாங்க. அப்படி மாளிகை வாசலுக்கு வந்து விட்டீர்களே ஆனால் நீங்க ராமன் அது மேல பார்த்துடலாம். சில சமயங்கள்ல திவ்ய கஷேத்திரங்கள்ல பெரிய வாகன புறப்பாடு பண்ணணும். வாகன புறப்பாடு பண்ணும்படியான நிலைக்கு சில உபதிரவங்கள் வரலாம்.
எழுந்துருள பண்ணுபவர்கள் சீபாதந்தாங்கிகள் கிடையாமல் போகலாம், அல்லது ஒரே மழையா இருக்கலாம். இப்படி சில காரணங்கள் இருக்கலாம். பெருமாளை எழுந்துருள பண்ணி கொண்டு போகும்படியான அந்த வீதியில ஏதாவது சிரமங்கள் இருக்கலாம், ஏதாவது அசுச்சி இருக்கலாம். அதனால கோபுர வாசல்லையே பெருமாளை எழ பண்ணிட்டு ஜனங்களை நீங்க எல்லாரும் இங்க வந்து சேவிங்க. அந்த மாதிரி பல திவ்ய தேசங்கள்ல நடக்கிறது உண்டு. சில காலங்கள்ல அந்த மாதிரி நடக்குமா போலே இங்க மாளிகை வாசல்ல பெரிய யானையை நிறுத்தி அது மேல ராமனை உட்கார வச்சுடுறேன், நீங்க எல்லாரும் வந்து சேவிங்களேன் ஆசைப்படுறவாள்லாம். ஐய, இது எப்படிப்பட்ட விருந்து? இதை நாங்க தனியா சாப்பிடுறதாவது? நாங்க ஒரு 10 பேர் மாத்திரமா? எங்க குடும்பத்துல இருக்கிறவா பந்துமித்தர்கள் எல்லாரும் சேர வேண்டாமா? அத்தனை பேரும் சேர்ந்து சேவிக்கணும்னா அங்கதான் வரணும். எத்தனை பேருக்கு கை கால் விளங்காது இருக்கும், எத்தனை பேருக்கு வீடு விட்டு வெளியே வர முடியாதபடியானவர்களாக இருப்பார்கள், அவள்லாம் சேவிக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும்படியான வார்த்தை. ஆகவே புதியது உண்பார் தனி உண்பர்களோ, புதுசா நல்ல பதார்த்தங்களை சாப்பிடுறவா தனியா சாப்பிட முடியுமா? ஆத்துல ரொம்ப வசந்த க்ஷீரான்னம் பண்ணி வச்சிருக்காங்கன்னா இருக்கிறவா எல்லாருக்கும் கொடுத்துட்டுனா சாப்பிடணும். அந்த மாதிரி நான் அமைந்து இருக்கக்கூடியது யாந்தம் நனந்துகு ச பிரஜா பிரஜாஹா என்று இந்த மகோத்சவத்தை எங்கள் மித்ராதிகளோட அங்கே எழுந்தருள காண வேண்டும். இந்த மகோத்சவத்தை பெருமான் வீதியில எழுந்தருளுகிற போது, ராமபிரான் வீதியில எழுந்தருளுகிற போது சேவிக்க வேண்டும். நாங்க அங்க வந்து சேவிக்கிறதாவது. கஜேன மகதாயாந்தம், யாந்தம் செல்பவன், ஆயாந்தம் வருபவன். வரச்சே அவனுடைய திருமுக மண்டலத்தை பார்க்க வேண்டாமா? கஸ்தூரி திருமண்காப்பு சாத்தி கொண்டிருப்பானே, விலசத் புன்றமாக அமைந்திருக்கக்கூடியது, அதை பார்க்க வேண்டாமா? அவன் தன்னுடைய திருக்கண்களால் எல்லாரையும் பார்ப்பானே, அத்தனை பேரையும் திருக்கண்களாலே கடாட்சிப்பானே, அந்த கடாட்சம் எங்களுக்கு வேண்டாமா? அதோட நாங்கள் சேவிக்க வேண்டும். கஜேன மகதாயாந்தம். யார சேவிக்கணும் அப்படின்னால் ராமம், ராமனை. ரமயதீதி ராம, அத்தனை பேரையும் உருக பண்றவனாச்சே, அத்தனை பேரையும் மகிழ பண்றவனாச்சே. ரமயதீதி ராமஹா என்கிற விற்பத்தியாலே சமஸ்த ஜனங்களையும் கல்யாண குணங்களாலே, அத்தனை ஜனங்களையும் தன்னுடைய திருக்கல்யாண குணங்களாலே மிகவும் ரஞ்சிப்பிக்க கூடியவன், மகிழச் செய்யக்கூடியவன். சனத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான். ஆண்டாள் நாச்சியார் மனத்துக்கினியான்னு சொன்னவனை ராமன்னு சொல்லும்படியான வார்த்தை. ரமு கிரீடாயாம் ராமான்ற சப்தத்துக்கு விளையாட்டு உடையவன் அர்த்தம். விளையாட்டு உடையவன்னா எங்களோட விளையாடி கொண்டிருக்கக்கூடிய ராமபிரானை மேல பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். எங்களோட விளையாடி கொண்டிருக்கிற ராமபிரானை யானையின் மீது பார்க்க வேண்டும்னு ஆசைப்படுறோம். எங்களோடு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய ராமபிரானை முடிசூட்டினவனாக பார்க்க ஆசைப்படுகிறோம். எங்களோடு விளையாடி கொண்டிருக்கக்கூடிய ராமபிரானை மாலையின் கழுத்துமாக பார்க்கவிருக்கிறோம். எங்களோடு விளையாடக்கூடிய ராமபிரானை யானையின் மீது ஊர்வலமாக வருபவனாக நாங்கள் அத்தனை பேரும் சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். இச்சாமகா. அதுக்கு மேல சரி, யானை மேல உட்கார வச்சுட்டா போரும் இல்லையோ? அவன் கழுத்துல ஒரு மாலையை போடுற, தலையில கிரீடத்தை கவுத்துடுற, சத்ருஞ்சயன் மேலேயே எரி உட்கார வைக்கிறேன், அந்த யானையை ஊரெல்லாம் சுத்திட்டு வர சொல்றேன், போரும் இல்லையோ? அப்படின்னா அது போராது, இன்னொன்னும் எங்களுக்கு தேவை. அதுதான் சத்ராவிருத்தானனம். பாண்டரஸ்ய ஆதபத்ரஸ்ய சாயாயாம் ஜரிதம் மயா. பாண்டரஸ்ய ஆதபத்ரஸ்ய, வெண்கொற்ற குடையின் கீழே, சாயாயாம் ஜரிதம் மயா, நான் இந்த நிழலிலே ஜரையடைந்தவனாக ஆகிவிட்டிருக்கிறேன் அப்படின்னு நீதானு சொன்ன. அப்போ உன்னுடைய தலைமையில இருக்கிற அந்த வெண்கொற்ற கொடை இருக்க, அதை தூக்கி ராமன் தலைமையில வச்சுக்கோ. உன் தலைக்கு மேல இருக்க குடையானது ராமனுடைய தலை மீது இருக்க வேண்டும் என்று தசரத சக்கரவர்த்தி முதலான ராஜாக்களோடு இச்சிக்கப்படுவதாய் இருக்கிற திருவமண்டலத்தை சேவிக்க வேண்டும். இப்படி எல்லாரும்
அந்த கொடையின் கீழ் உட்கார்ந்துதானே சேவை சாதித்தீர்கள். அந்த மாதிரிதான் ராமபிரானையும் அந்த கொடையின் கீழே உட்கார வைக்க வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ணுகிறார். விபுலமான வியாக்கியானம், ஒரு அட்சரம் விடாத ஸ்லோகத்தை சேவித்திருக்கிறோம். இச்சா மோகி மகாபாகும் ரகுவீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவிருத்தானனம் அப்படின்னு சொல்றார். இப்ப ராமபிரானிடத்தில் நீங்கள் என்ன குணத்தை கண்டுவிட்டீர்கள்? ராமபிரானிடத்துல கண்டிருக்கக்கூடிய குணங்களானவை என்ன அப்படின்னு தசரதன் கேட்கிறான். அந்த குணங்களை பலவிதமாக சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கிறது. என்னென்ன திருக்கல்யாண குணங்கள்? வியசனேஷு மனுஷ்யாணாம் சம்பவதி துக்கிதா உற்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி. நீங்கள் ராமனிடத்துல என்ன திருக்கல்யாண குணங்களை கண்டீர்கள் அப்படின்ற போது பகவஹா நிருப கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்தித்தே. ராஜாவே, தேவரீருடைய திருக்குமாரருக்கு பலவிதமான திருக்கல்யாண குணங்கள் பூர்த்தி அடைந்திருக்கின்றன. தாத்தூனாம் இவ சைலேந்திரா குணாநாமா கரோ மகான். சைலேந்திரனாய் இருக்கக்கூடியவன் மலையரசனாய் இருக்கக்கூடியவன் இருக்கிறானே, அவனிடத்துல என்ன நிரம்பி இருக்குன்னா மூலிகைகள் தாத்துக்கள் நிரம்பி இருக்கின்றன. அதுபோலே குணங்கள் நிரம்பி இருக்கக்கூடியவன் ராமபிரான். ராமபிரானுடைய திருக்கல்யாண குணங்களுக்கு அளவே கிடையாது. அப்படி என்ன பெருமை கண்டு விட்டீர்கள் ராமபிரான் இடத்துலன்னு கேட்கறியே. ராமபிரானுடைய பெருமை எப்படிப்பட்டது தெரியுமா? பகவஹா, ஒரு கல்யாண குணமா, ரெண்டு கல்யாண குணமா, அநேக கல்யாண குணங்கள். பலபலவே ஆபரணம், பேரும் பலபலவே, பலபலவே சோதி, வடிவு பண்பண்ணில் பலபல கண்டுண்டு கேட்டுற்று மோந்தின்பம் பலபலவே ஞானமும் பாம்பனமேலாக்கேயோ. எத்தனை பலான்னு சொல்லலாம். 1 2 3 100 2000 10,000 1 கோடி 10 கோடி இல்ல, பல. எண்ணிக்கை சொல்ல முடியாத இடத்துலதான் பலான்னு வரும். அசங்கேய கல்யாண குணகணவு கமஹார்ணவா சௌசல்ய வாத்சல்ய மார்தவார்ஜவ சௌஹார்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்யகாம சத்ய சங்கல்ப கிருதித்வ கிருதஜ்ஞதாதி அசங்கேய கல்யாண குணகணவுக மகார்ணவா. அசங்கேய எண்ண முடியாதவையாய் அமைந்திருக்கக்கூடிய கல்யாண குணங்கள். கல்யாண குணங்களுக்கு முழு இருப்பிடமாக அவன் இருக்கிறான். குணானாம் ஆகரஹா தாத்தூனாம் இவ சைலேந்திரஹா. ஒரு வசந்த மலை சைலேந்திர நிலத்திலே, இமயமலை முதலானவற்றிலே எப்படி மிக உயர்ந்த மூலிகைகள் நிரம்பி இருக்குமோ அது மாதிரி திருக்கல்யாண குணங்கள் நிரம்பி இருக்கக்கூடியவனாய் இருக்கிறான். வியசனேஷு மனுஷ்யாணாம் பிருஷம்பவதி துக்கிதா உற்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி. ஆச்சரியமான ஸ்லோகம் இது. அப்படி என்ன பண்ணிட்டான்னா, மனுஷ்யானாம் வியசனேஷு பிருஷம்பவதி துக்கிதா துக்கிதா பவதி. பிருஷம்பவதி எப்பவும் துக்கப்பட்டுட்டே இருக்கான். மனுஷர்களுக்கு யாருக்காவது வியசனம் வந்து விட்டதே ஆனால், துக்கம் வந்து விட்டதே ஆனால், ராமபிரான் தனக்கே துக்கம் வந்தாற் போலே தான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவன். எவன் ஒருத்தன் துக்கம் பட்டானோ அவனுடைய துக்கத்தை ராமபிரான் தீர்த்துடுவான். அவனுடைய துன்பத்தை தீர்த்து விடுவான். அவன் துன்பம் தீர்ந்து துன்பம் வந்ததாவே நினைவிருக்காது மறந்து போய் புது வஸ்திரம் உடுத்திண்டு வாயில வெத்தலைப்பாகு போட்டு சிரிச்சு பேசிட்டு இருப்பான். ஆனா ராமபிரான் அழுதுட்டு இருப்பான். ஐயோ, அவனுக்கு துன்பம் வரும்படி பண்ணிட்டேனே, துன்பம் வரும்படி பண்ணிட்டேனே அப்படின்னு பிருஷம்பவதி துக்கிதா. நம்முடைய காவல் சோர்வாலே அன்றோ வந்தது. திரௌபதிக்கு புடவை சுரந்திருந்தும் கூட கண்ணன் பெருமான் கடைசி வரைக்கும் நாதி ஸ்வஸ்தமனாயோ, ஸ்வஸ்தம் இல்லாத மனசோட தான் பரமபதத்துக்கு போனானா. ஐயோ, அந்த குழந்தை திரௌபதி கோவிந்தான்னு என்ன அழைச்சா, அந்த சமயத்துல நேர போய் அவளை பார்த்திருக்கணும், பார்க்கலையே. நேர போய் அவளுக்கு வஸ்திரம் விடுத்தி கொடுத்துருக்கணும், அது பண்ணலையே. அந்த கணத்திலேயே நேர போய் அவளுடைய விரோதிகள் அழிச்சிருக்கணும், அழிக்கலையே.
அந்த க்ஷணத்துல நேர உடனே தர்மபுத்திரனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சிருக்கணும், பண்ணலையே. ஏதோ திருநாமம் சொன்னா புடவை வளர்ந்து அவ்வளவுதானே. அப்ப கடனாளியாவே நான் போறேன் தெரியுமா. பரமபதத்துக்கு போகிற போது கண்ணன் அப்படி இருந்தான். அப்ப இது பார்க்கச்சே என்ன தெரியுது, பிரசம்பவதி துக்கிதா. நாம ஜாக்கிரதையா பார்த்துட்டு இருக்கணும் இல்லையா, நாம சரியா பார்த்துக்கல, அதான் இவாள்லாம் கஷ்டப்படுறா அப்படின்ற எண்ணத்தோட கூடியிருப்பான். வியசனேஷு மனுஷ்யானாம் பிரசம்பவதி துக்கிதா. அதை விட்டுட்டு எல்லாம் பட்டிடுவானுக்கு அவன் பாவம் அவன் அனுபவிக்கிறான், நான் யாரு அப்படின்னு சொன்னா அது வைஷ்ணவ லட்சணமே கிடையாதுன்னு நம்ம ஆச்சாரியார் சொல்ற. சரி, மற்றவாளுக்கு நன்மை ஏற்பட்டதேயானால் அப்போ பிதேவ பரிதுஷ்யதி, அவனுடைய தகப்பனார் எப்படி சந்தோஷிப்பாரோ அவ்வளவு சந்தோஷிக்க கூடியவனாய் இருக்கிறான். ஆச்சரியமான விஷயம். பராசர பட்டர் காலக்ஷேபத்துல சொன்ன, சம்சாரிகளான நாமெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கோம், இதுக்கு பெருமாள் அழுதுன்னு இருக்கார் பரமபதத்துல அப்படின்னு உபன்யாசம் சொல்லிட்டார். திரிபாத் விபூதியிலே பரிபூர்ண அனுபவம் நடவானிற்கு அது உண்டாது ஒரு காட்டாதே, தேசாந்தரகதனான புத்திரன் பக்கல்லே பித்ருகிருதயம் கிடக்குமா போலே, ஸ்ரீவதன பூர்ண சூத்திரம். இந்த அர்த்தத்தை சொல்ற. இதை கேட்டு இருந்த உபன்யாசத்தை கேட்டு இருந்தவா உபன்யாசம் முடிஞ்சதும் போச்சே பேசிட்டு போறான். இன்னைக்கு என்னமோ தெரியல, நம்ம சுவாமி எதுவும் தப்பு தப்பா சொல்லிட்டார். ஏன் என்ன சொல்லிட்டார்? பரமபதம்ன்றது ஆனந்தமயமான இடம், ஆனந்தமயா அபியாசாத்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பரிபூர்ண ஆனந்த நிர்பரனா இருக்கக்கூடிய எம்பெருமான் துக்கப்பட்டான்றது அவனுக்கு தாழ்ச்சி இல்லையா? ஆனந்தமயமான இடத்துல துக்கம்னு ஒண்ணு புதுசா சொல்றாரு இவர், அது தோஷம் இல்லையா? ஆனந்தம்ன்றது குணம், துக்கம்ன்றது தோஷம். அந்த தோஷத்தை பெருமாளுக்கு சொல்லிட்டாரே, இது தப்பு இல்லையா அப்படின்னா இதை கொண்டு போய் நேர பராசரப்பட்டு சொன்னார். மறுநாள் காலக்ஷேபம் ஆரம்பிக்கிறார். அன்னைக்கு சப்ஜெக்டே வேற, புதுசா ஆரம்பிச்சார் இந்த விஷயத்தை. தசரத சக்கரவர்த்தி தான் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு சொன்னான். ஜனங்கள்லாம் உடனே இச்சாமோகி மகாபாகும்னு சொன்னார்கள். அப்படி ராமனிடத்துல என்ன கல்யாண குணங்கள் கண்டீர்கள்னு கேட்டான். அப்போ வியசனேஷு மனுஷ்யானாம் சம்பவதி துக்கிதா, மனுஷர்கள் யாருக்காவது துக்கம் ஏற்பட்டதேயானால், துன்பம் ஏற்பட்டதேயானால் தனக்கே துன்பம் ஏற்பட்டார் போலே ராமன் துக்கப்படுகிறான், வருத்தப்படுகிறான், வியசனப்படுகிறான் அப்படின்னு சொன்னான். இப்ப இப்படி சொல்லி இருக்கிறானே, இந்த வார்த்தை ராமனுடைய குணத்தை காட்டுறதா தோஷத்தை காட்டுறதான்னு கேட்டான். குணத்தை தான் காட்டுறது. ஏன்? தனக்காக ஒருத்தன் வருத்தப்பட்டு கொண்டானேயானால் அது தோஷம், மற்றவாளுக்காக வருத்தப்பட்டானேயானால் அது குணம். ஆகவே உற்சவேஷு சர்வேஷு பிதேவ பரிதுஷ்யதி வியசனேஷு மனுஷ்யானாம் பிரசம்பவதி துக்கிதா. அதனால பரமபதத்திலே எம்பெருமான் சம்சாரிகளுடைய இழப்புக்காக துக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் என்னால் அது குணம். எது போலன்னா ராமபிரான் மற்றவர்களுடைய வருத்தத்துக்காக தான் வருத்தப்படுகிறான் என்னால் அது குண பிரகரணத்திலே சொல்லப்பட்டது. தசரதன் ராம கல்யாண குணங்களை சொல்லுங்கள்னு கேட்ட போது ராமன் மத்தவா வருத்தப்படுறான்னு ஜனங்கள் சொன்னார்களே, ஆனால் அது குண பிரகரணம். குணத்தை சொல்லும்படியான அந்த கான்டெக்ட்ல இருக்கக்கூடிய விஷயமானபடியாலே மற்றவாளுக்காக வருத்தப்படுறதுன்றது குணம் தானே ஒழிய தோஷம் கிடையாதுன்னு சொல்லும்படியான விஷயமாக அமைந்திருக்கக்கூடியது. அதுக்கு மேல பிரியவாதீச்ச பூதானாம் சத்தியவாதீச்ச ராகவா பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா இத்தியாதியான ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இந்த ஸ்லோகத்துக்கு தனி ஸ்லோக வியாக்கியானமும் பண்ணி அருளி இருக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. இதனை அடுத்த உபன்யாசத்துல விண்ணப்பம் பண்ணுகிறேன். இப்ப யாருக்காவது ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம்.